சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு அளவு என்பதே இல்லை. அதிகமான கஷ்டங்களை அனுபவிக்கிறார். தொடர்ந்து மன உளைச்சல், வேதனை, இது மட்டுமே தான் உன் வாழ்க்கையில். இந்த வாக்கை நீ கேட்கும் வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் நான் ஒரு விஷயத்தை தீர்மானமாகவும் அடித்தும் நான் ஒரு விஷயத்தை மட்டும் உனக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இன்று நீ உன்னுடைய வாழ்க்கையில் கடைசியாக கஷ்டப்பட்டுக்கொள். ஏனென்றால் நாளையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தொந்தரவு கொடுத்தவர்களாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் வேறு விதமான கஷ்டமாக இருந்தாலும் சரி, எல்லாமே மாறும். எதுவும் உன் வாழ்க்கையில் கஷ்டப்படுவது போல எதுவும் இருக்காது. தொடர்ந்து உன்னுடைய அழுகையை மட்டும் பார்த்த நீ எப்பொழுது கண்ணாடியை பார்த்தாலும் சரி அழுது கொண்டே இருப்பாய். அப்படி உன்னுடைய முகத்தை அழுகையோடையே பார்த்த நீ சிரிப்பு, அது மட்டுமல்லாமல் முகத்தில் ஒரு அழகான ஒரு மலர்ச்சியை நீ பார்ப்பாய். உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி அதிக கவலை உனக்கும் சரி உன் குடும்பத்திற்கும் சரி. அதாவது நீ என்ன செய்ய போகிற, உன் வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் இதுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உன் வாழ்க்கையில் இதுக்கு மேலே எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. தொடர்ந்து உன் வாழ்க்கையில் இன்பங்கிற ஒன்று கண்டிப்பாக அமரும். வாழ்க்கைங்கிறது சாதாரணம் இல்லை. அதில் பல போராட்டமும் இருக்கும், அதில் பல வெற்றியும் இருக்கும். நீ போராட்டம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டியாச்சு. இனிமேல் வெற்றிங்கிற விஷயம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்கும். அலட்சியம் வேண்டாம். என்றைக்குமே வாழ்க்கையில் இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு என்றைக்கும் எப்பயும் பயம் மட்டும் வேண்டாம். பயம் மட்டும் இருந்ததுன்னா வாழ்க்கையில் உன்னால் எதையும் தனியால் நின்று சாதிக்க முடியாது. என்றைக்குமே யாராவது ஒருத்தவங்க துணைக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் படாத பாடுபட்டுட்டல்லம்மா, இனிமேல் உன் வாழ்க்கையில் இன்பங்கிற ஒன்று கண்டிப்பாக வரும். அவசரப்பட்டு வாழ்க்கையில் எந்த நிமிஷத்திலையுமே பயப்படாத, இன்பமாக இரு. சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும். நாளுக்கு நாள் உன் வாழ்க்கையில் இன்பங்கிறது வரும். உன்னை எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுத்துகிறாங்கல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னமோ நினச்ச, ஆனால் உன் வாழ்க்கையில் நிறைய விஷயம், அதாவது நிறைய விஷயம் மனம் உடைஞ்சு போகிற மாதிரி நீ கஷ்டப்படுறல்ல. சின்ன வயசில் உனக்கு நீ நினச்ச, சின்ன வயசில் நீ வாழும் பொழுது நம்ம பெரிய பிள்ளையாகி ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு. இப்போ தோணுதா சின்ன பிள்ளையா ஒன்றுமே தெரியாமையே இருந்திருக்கலாமேன்னு? எல்லாமே இப்போதான் புரியுதில்ல. அம்மானா யார், அப்பானா யார், இந்த உலகத்தில் யார் நல்லது செய்வா? அம்மா அப்பாவே நமக்கு ஒரு நேரம் நமக்கு தேவையானது நமக்கு கொடுப்பாங்களா? எல்லாமே தோணுதில்ல. தோணும். புரிஞ்சுக்கோ, அம்மா அப்பா புரிஞ்சுக்கோ, தெய்வத்தை புரிஞ்சுக்கோ, கூட இருக்கிறதுங்களை புரிஞ்சுக்கோ, ரத்த உறவு புரிஞ்சுக்கோ, எல்லாரையும் புரிஞ்சுக்கோ. இந்த காலம்தான் நீ புரிஞ்சுக்கிற காலம். புரிஞ்சிச்சா? இந்த காலத்தை மட்டும் விட்டுடாத. புரிஞ்சுதா? இந்த காலம்தான் உனக்கு இனிப்பான நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்கும். நம்பிக்கை மட்டும் என்னைக்கும் என் மேலே இருக்கட்டும். தொடர்ந்து நீ உழைக்கிற. வாழ்க்கையில் கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்லை, அதிகமாக உழைக்கிற. நீ உழைக்கிற, ஆனால் அதுக்கு தகுந்தாப்புல நல்லது நடக்கலைங்கிற கவலையும் இருக்குது. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். நீ இப்போது உன்னுடைய ஆசை நடக்காமல் உன்னை தொந்தரவு செய்யுது. ஆனால் கூடிய சீக்கிரமாக நல்லது நடக்கும். பரிபூரண ஆசீர்வாதமும் அனுகிரகமும் இருக்குது. நீ என்னுடைய பிள்ளைங்கிறதுனால நீ என்னைக்கு வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் நீ என்னை கூப்பிடலாம். ஏன்னா உனக்கு என்னை விட்டால் யார் இருக்கா? யாருமே இல்லை. நீ என்கிட்ட சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா?
எனக்கு உன்னை விட்ட யாருமே இல்லை சாய். எல்லாரும் துரோகம் செய்கிற பொழுதும் நான் ஒன்று நம்புகிறேன். எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க, ஆனாலும் நான் ஒன்று நம்புகிறேன். அதுதான் ஓ மனசில் இருக்கிறது. நீ நம்புறல்ல, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நான் காப்பாற்றுவேன். அமைதியாக இரு. சகலமும் இருக்குது, நல்லதாகவே இருக்குது. பல பேருக்கு உன் வாழ்க்கையில் நீ தனியாக நின்று உதவி செய்கிற அளவுக்கு உன்னால் பல காரியத்தை செய்து தரவும் முடியும். மனசில் இருக்கிற அத்தனை பாரத்தையும் ஒவ்வொன்றா ஒவ்வொரு நிமிஷமாக குறைச்சிக்கவும் முடியும். எல்லாத்தையும் மாற்றுறேன், ஒவ்வொன்றா மாற்றுறேன், சிறப்பாக மாற்றுறேன். உனக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் நடக்கட்டும். எந்த நிமிஷமும் வாழ்க்கையில் தப்பாக ஒரு விஷயம் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். நீ எதெல்லாம் நினச்சி ஏங்குறியோ எந்த ஒரு நிமிஷமும் பயப்படாதே. எல்லாமே மாறும், கூடிய விரைவாக மாறும். நீ என்னிடம் எதிர்பார்க்கும் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நடக்கும். இன்று சோதனை, நாளை வெற்றியாக இருக்கலாமே. நீ என்னிடம் கேட்பது கிடைக்கவே இல்லை என்று நினைத்து வருத்தப்படாமல், நம்ம சாயிட்ட கேட்டிருக்கோம், எல்லாமே கிடைக்கும், நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. தோல்விக்கு மட்டும்தான் உன் வாழ்க்கையா? வெற்றிக்கும் தான் உன் வாழ்க்கை. நிச்சயமாக வெற்றி வரும். கவலை இல்லாத ஒரு நிம்மதியான வெற்றியை நீ அனுபவிப்ப. நீ எதிர்பார்க்குற ஒவ்வொரு காரியமும் சுபமான காரியமாக நான் அமைச்சு வைப்பேன். அழுதது போதும், சரி, சந்தோஷமாக இரு, பொறுமையாக இரு, எதுலேயுமே அவசரப்படாத, அமைதியாக உன் வாழ்க்கையை வாழப்பார். நீ எதிர்பார்க்குறது கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், இந்த சாய் உனக்கு துரோகம் செஞ்சுருக்க மாட்டேன். உனக்கு அந்த விஷயத்தினால ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்திருக்கும், அதனால தான் தராமல் இருந்திருப்பேன். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் முக்காவாசி எல்லாமே நான் தந்துடுவேன். ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை. மாற்றி தரேன், நல்லது நடக்கட்டும், ஐஸ்வர்யங்கள் கிடைக்கட்டும், தனம் தானியம் செல்வம்னு ஒவ்வொன்றா அனுபவித்து நிம்மதியாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லாமே இன்பம் மட்டுமே. துன்பத்துக்கு இடம் இல்லை, இன்பத்துக்கு மட்டும்தான் இடம். நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். சந்தோஷமும் ஐஸ்வர்யமும் என்றும் நிரந்தரமாக இருக்கும். சாயிருக்க பயமே. ஓம் சாய்ராம்.